வணக்கம், என் பேர் டாக்டர் பத்மா. நான் ஏன்முறை மருத்துவர். இங்கே இன்னைக்கு கேத்தி பிளாக் சென்டர் ஓப்பன் ஆகிருக்கு. இதோடைய முக்கிய நோக்கமே என்னென்னா, தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் டிஎன் ரைட்ஸ் ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் மூலமாக எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் என்னென்ன அவங்களுக்கு பேசிக்காக ட்ரீட்மெண்ட் வேணுமோ அதை அவங்களுடைய இல்லம் தேடி கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கறது தான் அவருடைய நோக்கம். எந்த மாற்றுத்திறனாளிக்கும் ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்ற கருத்து இருக்கக்கூடாது. இது கடந்த 3 வருஷமாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி கேத்தியில் நாங்கள் பிளாக் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான என்ன கருத்துனா, பேசிக்காக ஒரு மாற்றுத்திறனாளிக்கு, ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைக்கோ என்னென்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ, ஃபிசியோதெரப்பிலேருந்து, ஸ்பெஷல் எஜுகேஷன்லேருந்து, ஸ்பீச் தெரப்பிலேருந்து, கவுன்சிலிங்லேருந்து எல்லாமே நாங்கள் கவர்மெண்ட் சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு இது ஒரு சேவையாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஸோ அது ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த சென்டர் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என் கூட டாக்டர் நாகராஜ் இருக்காங்க. அவங்க ஒரு ஏன்முறை மருத்துவர், ஃபிசியோதெரபிஸ்ட். மிஸ்டர் பிரசன்னகுமார் இருக்காங்க, அவங்க ஒரு கவுன்சிலர். மிஸ் ஷர்மிளா இருக்காங்க, அவங்க ஒரு கவுன்சிலர். மிஸ்ஸஸ் அருணா இருக்காங்க, அவங்க ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர். மிஸ்ஸஸ் ஜனனி இருக்காங்க, அவங்க ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர். ஸோ இந்த மாதிரி முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சு மாற்றுத்திறனாளிகளை நாங்கள் சந்தித்து இங்கே இருக்க மற்ற எல்லாருமே சிஎஃப்சிஆர்டபிள்யூஸு கம்யூனிட்டி லெவலில் ரீஹாபிலிட்டேஷன் போய் எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் சேரணுன்றதுக்காக அவங்க இல்லம் தேடி போய் அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் மாத்திரம் இல்லை, கவர்மெண்ட் என்னென்ன நலத்திட்டங்களை கொடுக்குதோ அது எல்லாத்தையுமே அவங்களுடைய வீடுக்கே கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த திட்டத்தின் நோக்கம். நன்றி.